வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. வைகுண்ட ஏகாதசி புக்கிங், வைகுண்ட துவாரத்துக்கான புக்கிங் 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு இன்றைக்கி காலைல 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சுங்க. நானும் அன்றைக்கி டிக்கெட் எடுத்திருக்கேன் தரிசனம் பார்க்குறதுக்கு. இதில் காலைல ஷார்ப்பாக 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சுங்க. 11 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆனவங்களுக்கு ஓரளவு சீக்கிரமாகவே புக்கிங் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு 2 நிமிஷம் 16 செகண்ட் மொத்தம் காமிச்சிது. எடுக்க முடிஞ்சுது. 11:03க்கு ஓப்பன் ஆச்சு. 11:05க்கு நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இது நிறைய பேர் அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரி நிறைய டிக்கெட் வரலைங்க. ஆக்சுவலாக வந்து ஓரளவு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு மணி நேரத்துக்கு 4000 டிக்கெட் கொடுப்பாங்க, 12 மணிலேருந்து ஸ்லாட் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர்லேருந்து 40,000 பேருக்கு சாமி தரிசனம் பார்ப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பிச்சது என்னமோ உண்மை. ஆனால் மேக்ஸிமம் அதிகபட்ச டிக்கெட்டு இந்த 1 ஹவருக்கு 1890 டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 1900 டிக்கெட்டு மேக்ஸிமம், அதுக்கு மேலே கொடுக்கல. அந்த 1 மணி நேரம் ஸ்லாட்டில் அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. 12 மணிலேருந்து 10 மணிக்கு ஸ்லாட் இருந்துச்சு. ஆனாலும் அந்த 1900 டிக்கெட்டுக்கு மேலே 1 ஹவருக்கு டிக்கெட் கொடுக்கலிங்க. அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. அது ஓரளவு வேகமாக போச்சு. நான் ஓப்பன் பண்ணும்போது 1890 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. ஓரளவு எடுக்க முடிஞ்சுது. எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:37, 40க்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு டிக்கெட்டு 2 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்குமே புக்கிங் ஆகிருக்காது. அதிகபட்சமாக 1/2 ஹவருங்க. அதுக்குள்ளே அந்த புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளைக்கும் சேர்த்து 1,40,000 டிக்கெட் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக அவ்வளோதான். 1,40,000 டிக்கெட்டு 10 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 14,000 பேர் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருந்துருக்காங்க. 10 நாளைக்கு சேர்த்து தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புக்கிங் முடிஞ்ச பிறகு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது திருப்பதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதை விட பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது திருப்பதிக்கு மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தது. திருமலைக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ பாருங்கள், அந்த ஆப்பில் காட்டுறேன். நான் புக் பண்ண இதை வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை பாட்டுங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ண பிறகு அந்த நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போனோம்னா புக் அக்காமடேஷன் ஆப்ஷன் அதில் காட்டுது. நார்மலாக அதுக்கான தேதி அறிவிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் திடீர்னு கொடுக்குறாங்க. என்ன கணக்கில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பக்தர்களை முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை புக் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து லொக்கேஷன் கேட்குது. திருமலா, திருப்பதி 2 ஆப்ஷன் தான். அதில் திருமலா ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், எதுவுமே காட்டல. மார்ச் ஓப்பன் ஆகலை. பிப்ரவரி பார்த்தீங்கன்னா நில், ஜனவரியும் நில், எதுவுமே காட்டல. திருமலையில் ஓப்பன் ஆகலைங்க வைகுண்ட ஏகாதசிக்கானது. அதுக்கப்புறம் திருப்பதி மறுபடியும் பேக் போய்ட்டு திருப்பதி ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம எந்த டேட்டில் புக் பண்ணுறோமோ அதுக்கும் அது முதல் நாளும். நான் 14 பண்ணியிருக்கேன். அது 13, 14 காட்டுது பாருங்கள். கீழே நம்ம அதை செலக்ட் ஏதாவது தேதி 14 செலக்ட் பண்ணிட்டு கீழே போனோம்னா எல்லாமே காட்டுது. சீனிவாசம், மாதவம், விஷ்ணு நிவாசம் 3 காட்டுது. ஏன்னா தோலப்பா கார்டன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அது வந்து டேரெக்டாக டிக்கெட் இல்லாமல் எடுக்கிறது, அது முடிஞ்சிருச்சு. இது 3மே டிக்கெட் டிக்கெட் இருந்தால் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இது 3மே காட்டுது பாருங்கள். எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி 2 தேதியிலுமே எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. திருமலையில் ஓப்பன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது தெரியல. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா இப்போ பிஸியாக இருக்குது போல இருக்குது. லைனை எடுக்கல, அவங்க அடித்து ஃபுல்லாக கட் ஆகுது. இப்போ திருமலைக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியலைங்க. இல்லை மேக்ஸிமம் இங்கேயே ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பதி முழுக்க எடுக்கிறவங்களாம் எடுத்துட்டோம், கடைசியாக வேணா திருமலை ஓப்பன் பண்ணலான்னு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் எடுக்கலாம். திருப்பதி இல்லைனா திருமலை ஏதாவது ஒன்று தான் எடுக்கலாம். திருப்பதியோடு தங்கிட்டு மேலே போய் துவார தரிசனத்துக்கு டயத்துக்கு போய் திரும்ப வரலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை உபயோகப்படுத்தி எடுத்துங்க. நிறைய டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட டேட்டுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் ரூம் நிறையாவே இருக்கும். இப்போவும் நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இந்த தரிசன டிக்கெட் எடுத்தவங்களுக்கு, துவார தரிசன டிக்கெட் எடுத்தவங்களுக்கு திருப்பதியில் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. திருமலையை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரியலைங்க. திருப்பதியில் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. டேரெக்டாக அந்த உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி அதில் உள்ள புக் அக்காமடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக போய் டிக்கெட் எடுக்கலாம். டெபாசிட்டோடு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்னு கீழே காட்டும். அந்த அமௌண்ட்டை பணம் கட்டிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ரூம் எடுத்துங்க. வாய்ப்பு இருந்தால் திருப்பதியில் தங்கிக்கலாம், பரவாயில்ல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே ரூம் எடுத்துங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த அப்டேட்ஸோடு உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.